அதிகாரம் 71 குறிப்பறிதல் குறள் 701 கூறாமை நோக்கக் குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறாநீர் வையக் கனி. விளக்கம். ஒருவர் தன் வாயால் எதையும் சொல்லாத போதே அவரது முகத்தையும் கண்ணையும் நோக்கி அவரது உள்ளக் கருத்தை அறிந்து கொள்கின்றவன் கடல் சூழ்ந்த இந்த உலகிற்கு எப்போதும் ஒரு அழகிய அணிகலன் அல்லது ஆபரணம் போன்றவன் ஆவான். மகாபாரதம். பரமிங்கித ஜ்ஞः புரிஷः சபாயாம் விராஜதே சதா. அவ்யாஹாரே ஜபி ஜானாதி ஹிருதயம் யோ முக ஈக்ஷணாத். விளக்கம். சபையில் எவன் ஒருவன் மற்றவர்களின் முகத்தை பார்த்து முக ஈக்ஷணாத் அவர்கள் பேசாத போதும் அவ்யாஹாரே ஜபி அவர்களின் இதயத்தில் உள்ளதை அறிகிறானோ அந்த புருஷனே சபையில் எப்போதும் பிரகாசிக்கிறான். இத்தகைய இங்கித அறிவு கொண்டவனே அமைச்சனாக இருக்கத் தகுதியானவன். மனுஸ்மிருதி. ஆகாரை ஹிங்கித்தை கத்யா சேஷ்டயா பாஷிதேனச்ச நேத்ர வக்த்ர விகாரைஷ்ச கிருஹ்யதே அந்தர்கதம் மனஹ. விளக்கம். ஒருவனுடைய முகத்தோற்றம் ஆகார குறிப்பு இங்கித நடை கதி செய்கை சேஷ்டா பேச்சு பாஷித கண் மற்றும் முகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் நேத்ர வக்த்ர விகார ஆகியவற்றின் மூலம் அவனது உள்ளத்தில் மறைந்துள்ள கருத்துக்களை ஒரு அரசன் அல்லது நீதிபதி கண்டறிய வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 701 உள்ள கூறாமை நோக்கி குறிப்பறிதல் என்ற கலை சனாதன தர்மத்தின் இங்கித ஞானம் மற்றும் யோகதளம் ஆகியவற்றுடன் பின்வரும்வாறு இணைகிறது. இங்கித ஞானம் இன்ட்யூட்டிவ் இன்டெலிஜென்ஸ். சனாதன தர்மத்தில் கல்வி என்பது வெறும் புத்தக அறிவு மட்டுமல்ல. ஒரு மனிதன் சமூகத்தில் சிறந்து விளங்க இங்கித ஞானம் அவசியம். அதாவது மற்றவர் சங்கடப்படும்போது அல்லது மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதை உணர்ந்து செயல்படுதல். இதையே வள்ளுவர் வையக்கணி என்கிறார், உலகிற்கு அணிகலன் என்கிறார். நேத்ர பரீட்சை. த ஐஸ் ஆஸ் விண்டோஸ். உபநிடதங்கள் மற்றும் ஆயுர்வேத சாஸ்திரங்கள் கண்ணை ஆத்மாவின் ஜன்னல் என்று கருதுகின்றன. ஒருவன் பொய் சொல்கிறானா அல்லது உண்மையான அன்போடு இருக்கிறானா என்பதை அவனது கண்கள் காட்டிக் கொடுத்துவிடும். ஸ்ரீராமரின் குறிப்பறிதல். ராமாயணத்தில் விபீஷணன் தஞ்சம் புக வந்தபோது மற்றவர்கள் சந்தேகித்தார்கள். ஆனால் ராமர் விபீஷணனின் முகத்தையும் கண்களையும் நோக்கி குறிப்பறிந்து அவன் தூய்மையானவன் என்பதை உணர்ந்து அபயம் அளித்தார். இதுவே கூறாமை நோக்கி குறிப்பறிதல். குறள் 702. ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொளல். விளக்கம். ஒருவர் மனத்தில் மறைந்திருக்கும் கருத்தை சிறிதும் சந்தேகமில்லாமல் ஐயப்படாது உணர்ந்து கொள்ளும் ஆற்றலுடையவரை மானிடராக கருதாமல் தெய்வத்திற்கு இணையாக மதிக்க வேண்டும். மகாபாரதம். சர்வம் விஜானாதி மனஹ சுசூக்ஷ்மம் பிரத்யக்ஷ வத்யோ ஜகதி பிரசன்னஹ தம் மானுஷம் மானுஷ லோகமத்யே தேவம் விதுஹு சர்வத்ரிஷம் ஹி சந்தஹ. விளக்கம். எவனொருவன் தெளிந்த அறிவினால் பிரசன்னஹ மற்றவர்களின் மிக நுட்பமான மனக்கருத்துக்களை நேரில் காண்பது போல பிரத்யக்ஷவத் அறிகிறானோ அவனை இந்த மனித உலகில் வாழும் தெய்வமாகவே தேவம் விதுஹு சான்றோர்கள் கருதுகின்றனர். அத்தகைய ஞானம் யோகிகளுக்கு மட்டுமே சாத்தியம். மனுஸ்மிருதி. ஆகாரைஹி இங்கிதைஹி புத்திஹி ஜானாதி ஹிருதயம் நிருணாம் தேவம் திருஷ்ட்வா யதா லோகஹ கர்ம சாக்ஷீதி மன்யதே. விளக்கம். வெளிப்படையான அடையாளங்கள் மற்றும் குறிப்புகள் மூலம் மற்றவர் இதயத்தை அறியும் புத்தி கூர்மையுடையவன் கர்ம சாட்சியாக இருக்கும் தெய்வத்திற்கு ஒப்பானவன். மற்றவர்களால் மறைக்கப்படுவதை தெய்வமும் இத்தகைய நுண்ணறிவு உடையவனும் மட்டுமே அறிய முடியும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 702 உள்ள தெய்வத்தோடு ஒப்பக்கொளல் என்ற உயர்நிலை சனாதன தர்மத்தின் யோக சக்தி மற்றும் ஈஸ்வரத்துவம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அந்தர்யாமி. த இன்னர் விட்னஸ். சனாதன தர்மத்தில் இறைவன் அந்தர்யாமி என்று அழைக்கப்படுகிறார். அதாவது எல்லோருடைய மனதிற்குள்ளும் இருந்து எண்ணங்களை அறிபவர். ஒரு மனிதன் இறைத்தன்மையை நெருங்கும்போது அவனுக்கும் இந்த பரகாய பிரவேசம் அல்லது மற்றவர் மனமறியும் ஆற்றல் இன்ட்யூஷன் கிடைக்கிறது. சித்திகள். சைக்கிக் பவர்ஸ். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஒரு யோகி தன் மனதை ஒருமுகப்படுத்துவதன் மூலம் மற்றவர் சித்தத்தில் அதாவது மனதில் உள்ளதை அறிய முடியும் என்று கூறப்படுகிறது.
இந்த சக்தியை பெற்றவரை மக்கள் சித்த புருஷர் அல்லது தெய்வீக புருஷர் என்று போற்றுவர். குறள் 703 குறிப்பிற்குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். விளக்கம்: ஒருவரது முகக்குறிப்பைக் கொண்டே அவரது மனக்கருத்தை அறியும் ஆற்றலுடையவரை ஒரு அரசன் தன் உடலில் உள்ள உறுப்புகளில் ஒன்றை போன்றவராக கருதி எதனை கொடுத்தாவது செல்வம் அல்லது அதிகாரம் தனக்கு துணையாக சேர்த்து கொள்ள வேண்டும். மகாபாரதம். ஷக்னோதி பரம் சித்தம் இங்கிதைரேவ வேதித்தும் தம் அமாத்யம் நிருபோ குறியாத் தியக்த்வா சர்வம் அதந்திரிதஹ. விளக்கம்: எவன் ஒருவன் மற்றவனுடைய எண்ணங்களை அவனது உடல் மொழியாலும் குறிப்பாலும் அறியும் ஆற்றல் பெற்றவனோ அவனை அரசன் தன் சகல செல்வங்களையும் கொடுத்தாவது அமைச்சனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அத்தகைய அமைச்சன் இருக்கும் நாட்டில் அரசன் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. மனுஸ்மிருதி. மௌலான் சாஸ்திரவிதஹ ஷூரான் லப்தலக்ஷா குலோத்பவான் சர்வம் யதாபி கர்த்தவ்யம் தத்தேஷாமேவ சமர்ப்பயேத். விளக்கம்: சாஸ்திரம் அறிந்தவர், வீரம் மிக்கவர் மற்றும் பிறர் உள்ளத்தை அறியும் திறன் இங்கித ஜிஞானம் கொண்ட பரம்பரை அமைச்சர்களை அரசன் தன் உடலைப் போல பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் வழங்கி அவர்களை தன்னுடன் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 703 உள்ள யாது கொடுத்தும் கொளல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் அமாத்திய சம்பத், அமைச்சரின் செல்வம் மற்றும் ராஜநீதியுடன் பின்வருமாறு இணைகிறது. அங்கரக்ஷணை, பாடி ஆஸ் ஸ்டேட். வள்ளுவர் உறுப்பினுள் என்று கூறுவது சனாதன தர்மத்தின் சப்தாங்க, அரசின் 7 அங்கங்கள் கொள்கையோடு ஒத்துப்போகிறது. அரசன் தலை என்றால் குறிப்பறியும் அமைச்சன் அவனது கண் போன்றவன். கண்ணை காக்க எதையும் கொடுப்பது போல இத்தகைய அமைச்சரை காக்க வேண்டும். அர்த்த சாஸ்திர பார்வை. கௌடில்யர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு சிறந்த தூதவன் அல்லது அமைச்சன் இங்கித ஆகார ஜ்ஞானம், முகக்குறிப்பை அறியும் அறிவு கொண்ட இருக்க வேண்டும் என்கிறார். இத்தகைய திறமை உள்ளவர்களுக்கு பொன்னும் பொருளும் வாரி வழங்கி அரசவையில் அமர்த்த வேண்டும் என்பது சாணக்கிய நீதி. குறள் 704 குறித்தது கூறாமை கொள்வாரோடேனை உறுப்போர் அணையரால் வேறு. விளக்கம்: ஒருவர் மனத்தில் கருதியதை அவர் வாயால் சொல்லாமலேயே உணர்ந்து கொள்ளும் திறன் உடையவரோடு ஒப்பிடும்போது அத்திறன் இல்லாத மற்றவர்கள் உறுப்பால் அல்லது உருவத்தால் மட்டுமே மனிதரைப் போன்றவர்கள். ஆனால் அறிவால் அவர்கள் மனிதரிலிருந்து வேறுபட்டவர்கள், மரம் போன்றவர்கள். மகாபாரதம். சாந்தி பர்வம், ராஜதர்மம், விதுர நீதி. மந்தமான அறிவு உடையவர்கள் குறித்து கூறப்படுவது. மூல ஸ்லோகம் தமிழில்: யஸ்ய பிரக்ஞா பரிஹீனா கேவலம் தேகதாரணம் ஸ்தானுவத் சது விக்னேயோ மானுஷாகார சத்ருஹா. விளக்கம்: எவன் ஒருவனுக்கு நுட்பமான அறிவு இல்லையோ அவன் கேவலம் உடலை சுமக்கும் ஒரு இயந்திரம் போன்றவன். அவன் மனித உருவம் கொண்டிருந்தாலும் உண்மையில் அசையாத ஒரு மரக்கட்டைக்கு ஒப்பானவன் என்று அறிஞர்கள் கருதுவர். மனுஸ்மிருதி. யதா காஷ்டமயோ ஹஸ்தி யதா சர்மமயோ மிருகः யஷ்சா வித்வான் அணிபுனः த்ரயஸ்தே நாம பிப்ரதி. விளக்கம்: மரத்தால் செய்யப்பட்ட யானை, தோலால் செய்யப்பட்ட மான் மற்றும் குறிப்பறியும் திறன் இல்லாத அறிவற்ற மனிதன், இம்மூன்றும் பெயரளவில் மட்டுமே அந்த உருவங்களைக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அவற்றின் உட்பொருள் அங்கே இல்லை. அத்தகைய மனிதன் உருவத்தால் மனிதன், தன்மையால் ஜடம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 704 உள்ள உறுப்போர் அணையர், அதாவது உருவத்தால் மட்டுமே மனிதர் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் பிரக்ஞா, அதாவது உயர்ந்த அறிவு மற்றும் விவேகம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. மானுஷ்யம். சனாதன தர்மத்தின்படி மனித பிறவி என்பது உண்பதற்கும் உறங்குவதற்கும் மட்டுமல்ல. ஆகார நித்ரா பய மைத்துனம் சா என்ற ஸ்லோகம் பகுத்தறிவு இல்லாத மனிதனை மிருகத்திற்கு சமமாக கூறுகிறது. வள்ளுவர் ஒருபடி மேலே சென்று குறிப்பறியும் நுட்பமான அறிவு இல்லாதவனை மரம் என்கிறார். விவேகம். எது உண்மை எது மறைபொருள் என்று பிரித்தறியும் சக்தியே விவேகம். மற்றவர் சொல்லாமல் அவர் குறிப்பை அறிவது இந்த விவேகத்தின் உச்சநிலை. இது இல்லாதபோது மனித வடிவம் ஒரு போலி தோற்றமே. குறள் 705 குறிப்பிற்குறிப்புணரா வாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண். விளக்கம்: ஒருவரது முகத்தைக் கொண்டு அவரது உள்ள கருத்தை சொல்லாமலே அறிந்து கொள்ளும் ஆற்றல் ஒருவனிடம் இல்லை என்றால் அவனுடைய உடலில் இருக்கும் கண்களால் என்ன பயன்?
அவை வெறும் பொய்க்கண்கள், எதையும் பார்க்கத் தெரியாதவை. மகாபாரதம். சக்ஷுஷா சக்ஷுராததே யஹ பஷ்யதி நாந்தராத் தஸ்ய திருஷ்டிஹி விமோகாய நசா திருஷ்டிஹி பிரசஸ்யதே. விளக்கம். எவன் ஒருவன் கண்ணால் கண்ணை பார்த்து எதிரே இருப்பவனின் உள்ளத்தை அறியத் தவறுகிறானோ அவனது பார்வை வெறும் மயக்கமே. மோகாய. அத்தகைய பார்வை பயனற்றது என்று சான்றோர்கள் போற்றமாட்டார்கள். உள்ளத்தை பார்க்காத கண் குருட்டுக் கண்ணுக்குச் சமம். மனுஸ்மிருதி. அந்தர்கதம் நிருணாம் சித்தம் சக்ஷுஷா ஏவ விபாவயேத் யஸ்ய தன்னா அஸ்தி விஜ்ஞானம் வியர்த்தம் தஸ்ய அக்ஷி தர்ஷனம். விளக்கம். மனிதர்களின் உள்ளத்தில் மறைந்திருக்கும் எண்ணங்களை ஒருவன் கண்ணாலேயே கண்டறிய வேண்டும். அத்தகைய விழிப்புணர்வு ஒருவனுக்கு இல்லை என்றால் அவன் உலகத்தை பார்ப்பதே அக்ஷி தர்ஷனம், வீணான செயலாகும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 705 உள்ள கண்களின் பயன் என்ற கேள்வி சனாதன தர்மத்தின் ஞான சக்ஷு, அறிவுக்கண் மற்றும் தர்ஷனம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. தர்ஷனம், டீப் சீயிங். சனாதன தர்மத்தில் தர்ஷனம் என்பது வெறும் மேலோட்டமாக பார்ப்பது அல்ல. ஒரு பொருளின் அல்லது மனிதனின் சாரத்தை புரிந்து கொள்வதே தர்ஷனம். மற்றவர் குறிப்பறியாத கண் வெறும் சர்ம சக்ஷு, அதாவது தோலால் ஆன கண். அது எருமை மாட்டிற்கும் உண்டு. மனிதனுக்கு தேவை ஞான சக்ஷு, நேத்ர ஜியோதி. உபநிடதங்கள் கண்களை தேஜஸின் இருடமாக கருதுகின்றன. அந்த ஒளி மற்றவர் மனதின் இருளை ஊடுருவிச் சென்று உண்மையை அறிய வேண்டும். அத்தகைய ஆற்றல் இல்லாத கண்ணை சனாதன நூல்கள் மாமிச பிண்டம் என்றே அழைக்கின்றன. குறள் 706. அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம், கடுத்தது காட்டும் முகம். விளக்கம். தன்னிடத்தில் வந்து சேரும் பொருளின் நிறத்தை தன்னிடத்தை காட்டும் பளிங்கினைப் போல ஒருவனுடைய நெஞ்சத்தில் உள்ளத்தில் மிகுந்திருப்பதை அவனது முகம் காட்டிக் கொடுத்துவிடும். மகாபாரதம். மனசக தர்சனம் வக்திரம் சர்வம் வக்தி முகாகிருதிஹி அந்தர்கதம் ஹி பாவம்ச சுஸ்பஷ்டம் தர்சயேத் முகம். விளக்கம். மனதின் கண்ணாடி முகமாகும். ஒருவனுடைய உள்ளத்தில் உள்ள உணர்வுகள் அனைத்தையும் அவனது முக அமைப்பே சொல்லிவிடும். உள்ளத்தில் மறைந்திருக்கும் உணர்ச்சிகள், பாவம், முகத்தில் மிகத் தெளிவாகத் தோன்றும். மனுஸ்மிருதி. யதா சூர்யே பிரகாஷந்தே ரூபாணி விவிதானி ச ததா முகே பிரகாஷந்தே ஹிருதயஸ்தானி பாஷிதம். விளக்கம். சூரிய ஒளியில் உருவங்கள் எப்படி தெளிவாகத் தெரிகின்றனவோ அவ்வாறே ஒருவனுடைய இதயத்தில் உள்ள எண்ணங்கள் அவனது முகத்தில் பிரகாசமாகத் தெரியும். எனவே நீதிபதி ஒருவன் சாட்சியின் சொற்களை விட அவனது முகத்தில் ஏற்படும் மாற்றங்களை கவனிக்க வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 706 உள்ள பளிங்கு உவமை சனாதன தர்மத்தின் சித்த சுத்தி மற்றும் பிரதிபலிப்பு தத்துவம் ஆகியவற்றுடன் பின்வரும்வாறு இணைகிறது. ஸ்படிக தத்துவம். யோக சாஸ்திரங்களில் மனதை ஸ்படிகம் என்பார்கள். பளிங்கு எப்படி தன் அருகிலிருக்கும் செம்பருத்திப் பூவின் சிவப்பை தானும் உள்வாங்கி சிவப்பாகத் தெரியுமோ அதுபோல மனம் தான் எதை எண்ணுகிறதோ அதன் நிறத்தை, உணர்வை முகத்தில் பிரதிபலிக்கும். முகமே கண்ணாடி. சனாதன தர்மம் யத் பாவம் தத் பவதி, உன் எண்ணம் எதுவோ அதுவே நீ என்கிறது. ஒருவன் கோபமாக இருக்கும்போது அவனது நரம்புகள் தடித்தும் கண்கள் சிவந்தும் முகம் கடுத்தும் காணப்படும். இது உடலும் மனதும் இணைந்த தத்துவமாகும். இதன் அடிப்படையில் திருக்குறள் 706 உள்ள குறளின் கருத்தும் சனாதன தர்மத்தின் மனதை ஆதீனப்படுத்துவதும் இணைகின்றன. குறள் 707. முகத்தின் முது குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துரும். விளக்கம். ஒருவன் ஒரு பொருளைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தாலும் உவப்பினும் அல்லது ஒருவன் மேல் கோபம் கொண்டாலும் காயினும் அந்த உணர்ச்சிகளை அவன் சொல்லால் வெளிப்படுத்தும் முன்பே முகம் முந்திக் கொண்டு காட்டிவிடும். இத்தகைய ஆற்றல் கொண்ட முகத்தை விட அறிவு மிக்கது, முது குறைந்தது என்ற கருத்து சனாதன தர்மத்தின் சூக்ஷ்ம சரீரம் மற்றும் உணர்வு கோட்பாடுகளுடன் பின்வருமாறு இணைகிறது. மனசரீர தொடர்பு. சனாதன தர்மத்தின்படி மனம் என்பது ஸ்தூல உடலுக்கும் ஆத்மாவிற்கும் பாலமாக உள்ளது. மனதின் முதல் அதிர்வு முகத்தில்தான் பிரதிபலிக்கும். இதையே வள்ளுவர் முது குறைந்தது என்கிறார். முகம் என்பது ஒரு பயோமெட்ரிக் கருவி போல துல்லியமானது. அவ்யக்தம். உணர்ச்சிகள் வெளிப்படையாக சொல்லப்படுவதற்கு முன்பு அவ்யக்த நிலையில் இருக்கும். அந்த நுட்பமான நிலையை முதலில் பிரதிபலிக்கும் திரையே முகம்.
குறள் 708. முகம் நோக்கி நிற்க அமையும், அகம் நோக்கி உற்ற துணர்வார்ப் பெறின். விளக்கம்: ஒருவரது உள்ளத்தை அகம் நோக்கி அவர் சொல்ல நினைத்ததை சரியாக உணரக்கூடிய அறிவுடையவரை துணையாகப் பெற்றால், அவர்க்கு முன்னே அவர் முகத்தை பார்த்தபடி நின்றாலே போதும், வேறொன்றும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. மகாபாரதம். அப்ருஷ்டோ அபிஹி ஜானாதிய காரியகதிம் ஈப்சிதாம் தஸ்ய வக்த்ரம் பிரதீக்ஷியேத் ந வாச்சக சம்பிரதீக்ஷயேத். விளக்கம்: கேட்காமலேயே ஒருவன் செய்ய வேண்டிய காரியத்தை எவன் ஒருவன் உணர்ந்து கொள்கிறானோ அவனிடம் எதையும் விவரிக்கத் தேவையில்லை. அவனது முகத்தை பார்த்தபடி வக்த்ரம் பிரதீக்ஷயேத் நின்றாலே அவன் காரியத்தை முடித்து விடுவான். அத்தகைய அறிஞர்களிடம் சொற்களை விட பார்வையே அதிக சக்தி கொண்டது. மனுஸ்மிருதி. யதா மனசி வர்த்தந்தே விசாராக சர்வே தேஹினாம் ததா ஜானாதி மேதாவி முகம் திருஷ்ட்வா அபி கேவலம். விளக்கம்: மனிதர்களின் மனதில் எழும் எண்ணங்கள் அனைத்தையும் ஒரு மேதாவி வெறும் முகத்தை பார்த்தே அறிந்து கொள்கிறான். இத்தகைய புரிதல் உள்ள இடத்தில் நீண்ட உரையாடல்கள் தேவையில்லை, மௌனமே சிறந்த மொழியாகிவிடும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 708 உள்ள முகம் நோக்கி நிற்க அமையும் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் மௌன சம்வாதம் சைலண்ட் கம்யூனிகேஷன் மற்றும் குரு சீடர் உறவுடன் பின்வருமாறு இணைகிறது. மௌன வியாக்கியானம். தக்ஷிணாமூர்த்தி அதாவது சிவன் தன் சீடர்களுக்கு உபதேசம் செய்யும்போது வாயால் எதையும் பேசுவதில்லை. அவர் மௌனமாக அமர்ந்திருக்க அவரது முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே சீடர்களின் சந்தேகங்கள் விலகிவிடும். இதைத்தான் முகம் நோக்கி நிற்க அமையும் என்கிறார் வள்ளுவர். ஹிருதய வித்யா. ஒருவருடைய இதயத்தின் அதிர்வுகளை மற்றவர் உணரும்போது அங்கே சொற்களுக்கு வேலையில்லை. ராமாயணத்தில் குகன் இராமரை பார்த்தபோது இராமர் எதையும் கேட்கவில்லை. ஆனால் குகனின் முகத்தை பார்த்தே அவனது அன்பையும் தேவையையும் இராமர் உணர்ந்து கொண்டார். குறள் 709. பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். விளக்கம்: கண்களின் வேறுபாடுகளை பார்வை மாறும் விதம் ஆராய்ந்து அறியும் ஆற்றல் உடையவர்க்கு ஒருவன் மனதில் ஒளித்து வைத்திருக்கும் பகைமையையும் பகைமை அவனது அன்பையும் கேண்மை அவனது கண்களே நேரில் நின்று சொல்லிவிடும். மகாபாரதம். சுஹ்ருத்தஹ சக்ஷுருத்பல்லம் சத்ரோஹோ சக்ஷுரு தாருணம் ஜானாதி ஹி விசாரஜ்ஞஹ திருஷ்டிராதேன நிஷ்சிதம். விளக்கம்: நண்பனுடைய கண் மலர்ச்சியுடன் இருக்கும், பகைவனுடைய கண் கொடூரமான அல்லது கடுத்த பார்வையை கொண்டிருக்கும். பார்வையின் நிறத்தையும் மாற்றத்தையும் கொண்டு எது நட்பு எது பகை என்பதை ஆராய்ந்து அறிபவன் ஒருபோதும் ஏமாறமாட்டான். மனுஸ்மிருதி. நேத்ராபியாம் கத்யதே சர்வம் சத்யம் வா அப்யனுருத்தம் ததா மைத்ரம் ச வைரபாவம் ச லக்ஷயேத் நேத்ரவிக்ரியைஹி. விளக்கம்: கண்களே உண்மை மற்றும் பொய் இரண்டையும் கூறிவிடும். ஒருவனுடைய கண்களில் ஏற்படும் அசைவுகள் மூலம் அவன் கொண்டுள்ள நட்புணர்வையும் மைத்ரம் பகையுணர்வையும் வைரபாவம் ஒரு அரசன் துல்லியமாக கண்டறிய வேண்டும். சொற்கள் பொய்யுரைக்கலாம், கண்கள் பொய்க்காது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 709 உள்ள கண்ணுரைக்கும் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் நேத்த லக்ஷணம் மற்றும் சகுன சாஸ்திர நுட்பங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. திருஷ்டி பேதம் டைப்ஸ் ஆஃப் கேஸ். சனாதன நூல்களில் பார்வையின் வகைகள் விரிவாக பேசப்படுகின்றன. க்ரூர திருஷ்டி கொடூரமான பார்வை பகைமையையும், சௌமிய திருஷ்டி அமைதியான பார்வை அன்பையும் காட்டும். வள்ளுவர் கண்ணின் வகைமை என்று குறிப்பிடுவது இந்த பார்வை வேறுபாடுகளைத்தான். ஆத்மாவின் ஜன்னல். உபநிடதங்கள் கண் என்பது ஆத்மாவின் பிரதிபலிப்பு என்கின்றன. ஒருவன் கசப்பான எண்ணத்துடன் இருக்கும்போது அவனது கருவிழி சுருங்கும் அல்லது பார்வை நிலை பெறாது. அன்புடன் இருக்கும்போது கண்கள் விரிந்து ஒளியுடன் காணப்படும். குறள் 710.
நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் காணுங்கால் கண் அல்லது இல்லை பிற. விளக்கம்: நாங்கள் மிகவும் நுட்பமான அறிவுடையவர்கள் என்று தங்களைச் சொல்லிக் கொள்பவர்கள், பிறருடைய மனக்கருத்தை அளந்து பார்ப்பதற்கு பயன்படும் அளவுகோல் மெஷரிங் டூல் அவர்களுடைய கண்ணே தவிர வேறொன்றுமில்லை. மகாபாரதம். பிரஜ்ஞாநேத்ரம் மனுஷ்யஸ்ய சாஸ்திரம் சக்ஷுஹு சனாதனம் தத் சக்ஷுருபபன்னஸ்ய ந கிஞ்சித் அப்பிரகாசதே. விளக்கம்: மனிதனுக்கு உண்மையான கண் அவனது நுட்பமான அறிவு, பிரஜ்ஞா நேத்திரம். சாஸ்திரங்கள் அதற்கு வழிகாட்டுகின்றன. அத்தகைய அறிவுக் கண்ணை பெற்றவனுக்கு மறைக்கப்பட்ட விஷயங்கள் என்று எதுவுமே இல்லை. அவன் எதையும் ஊடுருவிப் பார்க்கும் ஆற்றல் பெற்றவன். மனுஸ்மிருதி. சக்ஷுஷா ஏவ விநிஷ்சித்ய பரம் பாவம் விசாரயேத். ஏததேவ ஹி விதுஷாம் லக்ஷணம் பரமம் ஸ்மிருதம். விளக்கம்: மற்றவர்களுடைய உள்ளத்திலிருக்கும் எண்ணங்களை பரம்பாவம் ஒருவன் தன் கண்ணாலேயே நிச்சயித்து ஆராய வேண்டும். இதுவே மேதாவிகளுக்கும் விதுஷாம் அறிஞர்களுக்கும் உரிய மிக உயர்ந்த அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. கண்ணே அறிவின் அளவுகோல். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 710 உள்ள அளக்குங்கோல், அளவுகோல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் பிரமாண சாஸ்திரம், அளவை முறைகள் மற்றும் ஞான சக்ஷு ஆகியவற்றுடன் இப்படி இணைகிறது. பிரத்யக்ஷ பிரமாணம், டைரக்ட் பர்செப்ஷன். சனாதன தர்மத்தில் ஒரு விஷயத்தை உணர்வதற்கு பல வழிகள் இருந்தாலும் பிரத்யக்ஷம், நேரடியாக காண்பது முதன்மையானது. நுட்பமான அறிவுடையவர்கள் மற்றவர் மனதை அளக்க வேறு எந்த எந்திரத்தையும் நாடுவதில்லை. தங்கள் கண்களையே ஸ்கேனர் போல பயன்படுத்துகின்றனர். அளக்கும் கோல், தி ஸ்டாண்டர்ட். ஒரு தச்சனுக்கு எப்படி முக்கோண அளவுகோல் முக்கியமோ, ஒரு அறிஞனுக்கு மற்றவர் மனதை அளக்க அவரது கண்ணே அளவுகோல். வள்ளுவர் கண் அல்லது இல்லை பிற என்று சொல்வது அறிவின் முதிர்ச்சி கண்ணில்தான் வெளிப்படும் என்பதை குறிக்கிறது. கண்ணே அறிவின் அளவுகோல்.